பேராசிரியர் ராவ் பகதூர் சம்பந்த் பிள்ளை அவர்கள் தான் எழுதிய மனோகரா நாடகத்தை அவரே சொந்தமாக 1936ஆம் ஆண்டு படமாக தயாரித்து வெளியிட்டார். ஆனால் படம் படுதோல்வி அடைந்தது. பிறகு மனோகர நாடகம் பல நாடக கம்பெனிகளால் நடத்தப்பட்டு வந்தன. அப்படிப்பட்ட நாடகத்தில் நடிகர் கே. ராமசாமி, எஸ். ராஜேந்திரன், சிவாஜி கணேசன் போன்றோரெல்லாம் பல வேஷங்களில் நடித்திருக்கிறார்கள். சிவாஜி அவர்கள் மனோகர நாடகத்தில் மனோகரனாகவும் ராஜப்பிரியனாகவும் அன்னை பத்மாவதியாகவும் புருஷோத்தமனாகவும் பலவித வேடங்களையும் நடித்திருந்தார். இப்படி நடித்திருந்தபோது சிவாஜி அப்பொழுதெல்லாம் பரசக்தி படத்தில் 1949 நடிக்க ஆரம்பித்த போது அப்பொழுது அவருடைய சம்பளம் பெரும்பான்மையானவர்கள் மாதந்தோறும் ரூ. 250 மட்டும் கொடுத்தார். ஆனால் அந்த சமயத்தில் அஞ்சலி தேவி பரதேசி, எல்வி பிரசாத் போன்ற எடுத்த படம் படத்திலெல்லாம் சிவாஜி 25,000 வாங்கினார் படத்தில் நடிப்பதற்கு. ஆனால் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், எனக்கு பெரும்பான்மையார் அவர்கள் 250 கொடுத்தார் என்று நான் குறை சொல்லவில்லை. எனக்கு அந்த பணம் கொடுக்காமல் இருந்திருந்தாலும் நான் இலவசமாக நடித்து கொடுத்திருப்பேன், அவர்கள் நன்றிக்கண்ணாக என்று சொல்லி சிவாஜி அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த மனோகரா படமாக தயாரிக்கப்பட்ட போது ராஜேந்திரனா, கே. ராமசாமியா, சிவாஜியா, டி.ஆர். மகாலிங்கமா என்றெல்லாம் ஒரு பரிசீலிக்கப்பட்டு கடைசியில் சிவாஜி நடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த படம் 1954ஆம் வருஷம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. அந்த படம் திருப்பூர் சோமு அவர்களால் தயாரிக்கப்பட்டது. ஜூப்ளஸ் பிக்சர்ஸ் என்ற படக்கம்பெனி மூலமாக. அந்த மனோகர படம் சிவாஜிக்கு பராசக்திக்கு அடுத்து வந்த ஒரு பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்பது நாம் மறந்துவிட முடியாது.